வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிபராசக்தியோட ஒரு அற்புதமான ஒரு மந்திர முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து. அத நான் வந்து ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா தொழில் பிரச்சனையா இருக்கலாம். இல்லன்னா அரசு வேலை வந்து கிடைக்கணும். நல்ல வந்து முன்னேற்றம் வந்து இருக்கணும். அதேபோல வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா வந்து இது ஒரு சில நபர்களுக்கு வந்து இருக்கும். அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வந்து கிடைக்கும். அதேபோல வந்து குடும்பத்தில வந்து எந்நேரமும் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து இல்லாம இருக்கும். குடும்பத்தில வந்து ஒற்றுமை வந்து நிகழ ஆரம்பிக்கும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பணம் இது போல விஷயங்கள் வந்து இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா, அவங்களோட அப்பா, தாத்தா இது போல வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அதன் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில சாமானிய மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பணம் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமா இந்த முறைய வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம். அதேபோல வந்து இந்த நான் சொல்லக்கூடிய சொல்றேன் நானு. அந்த எந்திரத்த வந்து வீட்ல வச்சு வழிபடக்கூடிய நபர்களுக்கு வந்து அதே அருளால வந்து சகல செல்வங்களும், கோடி நன்மைகளும் வந்து அமையும். இந்த நபர்களுக்கு வந்து எந்த விதமான மாந்திரீக காரியங்கள் எதுவுமே வந்து தீய காரியங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இந்த குடும்பத்துக்கோ வந்து ஒரு ஏவலோ, இல்ல ஒரு கண் திருஷ்டி பாதிப்போ எதுவுமே வந்து வைக்க முடியாது. இதே இது வந்து நீங்க சிவ மந்திரத்த வந்து பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு செல்வத்துக்காக அந்த சிவ மந்திரத்த வந்து பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில சோதனைகளுக்கு அப்புறமா தான் வந்து அந்த மந்திரமானது உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதேபோல வந்து சக்தியோட மந்திரத்த வந்து பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, உடனே வந்து பலன் தரும். இது வந்து நீங்க சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கனாலயே வந்து உணர முடியும். மற்ற மந்திரங்களுக்கும், இதுபோல சக்தி மந்திரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உடனடி வந்து பலன் தரும். இந்த உலகத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா, தகப்பன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமான வந்து சொல்வோம். அதேபோல தாயின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி தேவிய வந்து சொல்வோம். பார்வதி தேவி அப்படின்னா சக்தி தான். அதேபோல நீங்க வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மூலாதாரம் வந்து இந்த சக்தி தான். நீங்க கிராமங்கள்ல வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மூலாதாரம் வந்து இந்த பார்வதி தேவி சக்தி தான். ஒரு காளியாக இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ராக்காச்சியா இருக்கட்டும், இல்லன்னா பேச்சியம்மனா இருக்கட்டும், இதுபோல எண்ணற்ற தெய்வங்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த முறைய வந்து தாராளமா வந்து உங்க வீட்டு பூஜை அறையிலேயே வந்து பயன்படுத்தலாம். இதற்கு வந்து இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்ல. யார் வேண்டுமானாலும் தாராளமா வந்து முயற்சி பண்ணலாம். அதேபோல வந்து இந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, தங்க தகட்டுல வந்து எழுதுங்க. நான் சொல்லக்கூடிய எந்திரத்த வந்து. இல்ல அப்படின்னா, வெள்ளி தகட்டுல வந்து எழுதுங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாத்தியம் வந்து கிடையாது. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, செப்பு தகட்டுலயே வந்து எழுதுங்க. இதற்கு வந்து எல்லாமே ஒரே பலனான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரே பலன் தான். அவங்கவங்க தேவைக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? கொஞ்சம் பணம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தங்க தகட்டுல வந்து பிரயோகம் பண்றது வந்து நல்லாருக்கும். அதேபோல வந்து கொஞ்சம் ஏழைப்பாளைகள் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண செப்பு தகட்டுலயே வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க. அதனால ஒண்ணும் வந்து தவறு வந்து கிடையாது. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம். வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் பண்ணலாம். என்னோட ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள்ல வேணாலும் வந்து பண்ணுங்க. விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில வந்து பண்ணுங்க. அது வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, மிக சிறப்பாக வந்து இருக்கும். அதேபோல இதற்கு வந்து நேர காலங்கள்லாம் வந்து சொல்லப்படல. என்னோட ஒரு அறிவுரை என்னன்னா, விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில பண்ணுனீங்க அப்படின்னா, எந்த விதமான மன சஞ்சலவுகள் இல்லாம வந்து இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்பு தகடு நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, முதல்ல வந்து எலுமிச்சஞ்சாறு, பாலு, பன்னீரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எந்திரத்த வந்து மூழ்கி எடுங்க. இந்த எந்திரத்த வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து மூழ்கி எடுக்கணும். மூழ்கி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து 10 கோடுகள் வந்து கீழ இருந்து மேல வந்து கிழிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 கோடு சைடுல வந்து கிழிங்க. இதே இது பஞ்சாட்சரம் பார்த்தீங்க அப்படின்னா, 5 வரை குறுக்கு கீறு, 5 வரை நெடுக்கை கீறுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து 10 கோடுகள் வந்து கீழ இருந்து மேல் புறமாக வந்து இழுங்க. அதற்கடுத்து 10 கோடு சைடுல வந்து இழுங்க. மொத்தம் வந்து கூட்டுனீங்க அப்படின்னா 81 அறைகள் வந்து வரும். அந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸா. அது வந்து 81 அறை வந்து வரும். அந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோ வடிவிலே வந்து ஸ்க்ரீன்ல வந்து குடுத்துருக்கிறேன். நல்லா வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க. அந்த எந்திரத்த வந்து நல்லா வந்து கவனிச்சு பாருங்க. அதேபோல வந்து பார்த்து வந்து வரையக்கூடாது. பார்க்காம தான் வந்து வரையணும். இது வந்து ஒரு எளிமையான முறை தான். அந்த 9 அச்சரங்கள் வந்து குடுத்துருக்கிறேன்.
முதல்ல வந்து அந்த அச்சரங்கள வந்து எழுதிட்டு வாங்க. அந்த 9 அச்சரங்களையும் வந்து எழுதிட்டு வாங்க. அதுல வந்து என்ன வந்து கடைசியா வந்து முடியுதோ, அத வந்து முதல்ல அடுத்த கட்டத்தோட முதல்ல வந்து எழுத ஆரம்பிங்க. இப்ப வந்து நீங்க முதல் வரிசையில வந்து எழுதிக்கிட்டே வர்றீங்க அப்டின்னா, கடைசியில வந்து என்ன அச்சரம் வந்து முடியுதோ, அத தூக்கி அதற்கடுத்து 2வது வரிசையில வந்து முதலாவதாக வந்து எழுதுங்க. அதேபோல வந்து 2வது அதேபோல எழுதிட்டு போங்க. அங்க இருந்தபடியே வந்து எழுதிட்டு போங்க. அதற்கடுத்து வந்து அந்த 2வது வரிசையில வந்து என்ன வந்து கடைசியா வந்து முடியுதோ, அத தூக்கி வந்து 3வது வரிசையில வந்து எழுதுங்க. இதே போல வந்து எல்லா வரிசைகளிலுமே பார்த்தீங்க அப்டின்னா எழுதுங்க. அப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மறுபடியும் வந்து அச்சர சுத்தி வந்து பண்ணணும். அச்சர சுத்தி அப்டின்னா, நீங்க முதல்ல பண்ணீங்க பார்த்தீங்களா? பாலு, பன்னீரு, எலுமிச்சம் சாறு இதெல்லாம் மூழ்கி எடுத்தீங்க பார்த்தீங்களா? அதே போல இன்னொரு முறையும் அந்த இதுல வந்து மூழ்கி எடுக்கக்கூடாது. மறுபடியும் அத வந்து கீழ கொட்டிட்டு, மறுபடியும் புதிதாக வந்து அதே போல வந்து மூழ்கி எடுங்க. மூழ்கி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் மருந்து கடையில போய் அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ஒண்ணா போட்டு கலக்குங்க. ஒண்ணா வந்து கலக்கி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எந்திரத்தில வந்து சுத்தி வந்து பூசி விடுங்க. சொட்டை இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, மேல் புறத்தில வந்து சுத்தி வந்து பூசி விடுங்க. அப்படி பூசி விட்டதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட தேவதா வசிய மை இருந்தது அப்டின்னா, அந்த மைய வந்து நடுப்பகுதியில வந்து வைக்கலாம். அப்படி இல்ல அப்டின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை வந்து கிடையாது. வெறுமனே சந்தனம், குங்குமம், கொஞ்சம் விபூதி கூட வந்து வைங்க. நடு மையப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதில அதே போல வந்து வைங்க. 4 புறங்கள்லயும் அந்த 4 மூலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதிலயும் அதே போல வந்து வைங்க. இதற்கு மந்திரம் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எழுதுனீங்க பார்த்தீங்களா? அச்சரம். அதையே கூட்டி வந்து மந்திரமா வந்து உச்சரிக்கலாம். அதில பார்த்தீங்க அப்டின்னா, அந்த முதல்ல வந்து ஓம்னு வந்து ஆரம்பிச்சு, அதற்கடுத்து அந்த 9 அச்சரங்களையும் வந்து உச்சரிச்சுட்டு, கடைசியா வந்து சக்தியே நமக அப்டின்றத வந்து சொல்லி வந்து முடிங்க. அதேபோல வந்து இந்த எந்திரத்த வந்து எழுதிட்டீங்க அப்டின்னா, ஒரு வெள்ளை பட்டு வஸ்திரத்துல வந்து வைங்க. அல்ல அப்படி இல்லன்னா சிகப்பு பட்டு வஸ்திரத்துல வந்து வைங்க. அது எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு தாம்பூலத்துல வந்து கீழ வந்து விபூதி வந்து பரப்புங்க. விபூதி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய தாம்பூலமா இருக்கட்டும். விபூதி பரப்புனதுக்கு அப்புறமா வந்து மேல வந்து ஒரு வாழை இல வந்து வச்சு, அதற்கு மேல வந்து இந்த எந்திரத்த வந்து வைங்க. இந்த எந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கு ஒளி வந்து படுவது போல வந்து பக்கத்துல வந்து வைங்க. விளக்கு ஒளி வந்து மேல வந்து பிடிச்சு எரியக்கூடாது. அந்த மாரி வந்து வைக்காதீங்க. அந்த விளக்கோட ஒளி வந்து அந்த எந்திரத்தின் மேல வந்து படுவது போல வந்து வைங்க. இந்த எந்திரத்த வந்து ஒரு முறை வந்து நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அத வந்து தேவையில்லாம வந்து தொடாதீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த எந்திரம். அதனால வந்து தேவையில்லாம ஒரு முறை வந்து பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாம வந்து அந்த எந்திரத்த வந்து தொடாதீங்க. அதேபோல வந்து இதற்கு வந்து படையல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கிடையாது. வெறுமனே வெத்தல பாக்கு, பூ, பழம், தேங்காய் இது மட்டும் வந்து வச்சாவே போதும். அதேபோல வந்து இந்த எந்திரத்த வந்து எழுதும்போதும் வந்து சக்திய வந்து மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு வந்து எழுதுங்க. அதேபோல வந்து இதற்கு மந்திர எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் வந்து ஒரு 108 வீதம் வந்து சொல்லலாம். உங்களால அதிகமா வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, ஒரு 1008 முறை கூட வந்து சொல்லலாம். இத வந்து காலையில நீங்க பூஜை பண்ற நேரத்திலயும் சொல்லலாம். இல்ல அப்படின்னா இரவு நேரத்திலயும் சொல்லலாம். எந்த நேரம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குதோ, அந்த நேரத்தில வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க. இத ஒரு சூட்சமம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகரோட மந்திரமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா சக்தியோட மந்திரமா இருக்கட்டும். நீங்க முழு மனதோட நம்புனீங்க அப்படின்னா, உடனடி வந்து பலன் வந்து கிடைக்கும். இந்த விஷயத்த வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து முழு மனதோட வந்து நம்புனீங்க, வந்து சரணடைஞ்சுட்டீங்க அப்டின்னா, உடனடி வந்து பலன் தரும். இத வந்து உங்கனாலயே வந்து பார்க்க வந்து முடியும். இந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் குருமார்கள் கிட்ட வந்து எழுதி வாங்குறது வந்து சிறப்பா இருக்கும். நான் வந்து என்னைய வந்து சொல்ல கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல வந்து யார் இருந்தாலும் வந்து எழுதி வாங்க. அப்டி கிடைக்காத பட்சத்துல வந்து, நீங்களே வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. அது கொஞ்சம் வந்து சிறப்பாக வந்திருக்கும். நீங்க வந்து முழு மனதோட வந்து பிரயோகம் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க தாராளமே வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்த விதமான ஒளிவு மறைவும் வந்து நான் வந்து சொல்ல கிடையாது. இந்த முறைய பார்த்தீங்க அப்டின்னா, அனைவருமே வந்து பயன் வந்து படுத்துங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இருக்கும். ஒண்ணு பண கஷ்டமா இருக்கட்டும், இல்ல வீட்ல நிம்மதி இல்லாம இருக்கட்டும், இல்ல அப்டின்னா ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல திருமண தடையா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு வந்து நல்ல வந்து பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா, இந்த உலகத்தினால வந்து சக்தியால முடியாதது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. சக்தியால முடியாதது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்டின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.